மலடும் உன் குடும்பத்திலே, உன் தேசத்திலே இனி இருப்பது இல்லை. இந்த காலை நேரத்தில் சபைக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை, மலடு உன் தேசத்தில் இனி இருப்பதில்லை, மலடு உன் கூடாரத்தில் இனி இருப்பதில்லை. உருவாக்க வேண்டியவைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 66வது அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனா என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்போ எனக்கான கற்பத்திலே எனக்கான கருவை உண்டாக்குவது கர்த்தர். முதலாவது எனக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். என் வாழ்க்கையில எதை உருவாக்க வேண்டுமானாலும் அது கர்த்தர் தான் செய்ய வல்லவர். என் நிலை எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும், என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், என் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஆண்டவர் ஒன்று உருவாக்கணும்னு நினைச்சிட்டார்னா என் சூழ்நிலை அதை தடுக்க முடியாது, என் நிலைகள் அதை தடுக்க முடியாது, என் பலவீனங்கள் அதை தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைக்கிறதை யாருக்கும் தடுக்க முடியாது என்று நம்புகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சாராளின் கற்பம் அடைத்திருந்த நிலையில்தான் சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளை கற்பந்தரிக்க கர்த்தர் பலப்படுத்தினார். வாசிகள் ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். போதும், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அடைத்திருக்கிறார் என்று சொன்ன அந்த வாழ்க்கையில தான் அதே வாழ்க்கை குறித்து எபிரேயர் 11:11 இப்படி சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் அவள் பிள்ளையை பெற்றாள். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் வாசலை திறந்து சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இனி ஒரு வாழ்க்கையில் அல்ல, என் வாழ்க்கையில தான் கர்த்தர் இதை செய்ய போகிறார் என்று நம்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். ஆமா, எனவே எனக்கு இனி பிள்ளை பிறக்குமா என்கிற கேள்வியோடு அல்ல, இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் செய்வார். பல ஆண்டுகளா இருக்கலாம், வருஷங்கள் போயிருக்கலாம், நினைத்த காலங்கள் எல்லாம் தாண்டி போயிருக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதீர்கள். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன், உங்களை பலனடைய பண்ணுகிற தேவன். இந்த வருஷம் இந்த மாதத்திலே கர்த்தர் திறக்க பண்ண போகிறார், திறக்க பண்ண போகிறார், திறக்க பண்ண போகிறார். அதிசயம் விளங்க போகிறது. செத்த கற்பத்தில் சத்தம் கேட்டது போல இது உன் செத்த கற்பத்தில் சத்தம் கேட்கிறது.